மாற்றத்தின் குரல். நம்ம எந்த ஒரு செயலை செய்யறதுக்கு முன்னாடியும் நமக்குள்ள யாரோ பேசுற சத்தத்தை கேட்டிருக்கீங்களா? நமக்குள்ள யார் பேசுறது? ஒருவேளை நமக்குள்ள கேட்கிற அந்த சத்தத்தை நம்ம கேட்கலனா என்ன நடக்கும்? நமக்குள்ள இருந்து வெளிவரக்கூடிய அந்த சத்தம் எங்க இருந்தெல்லாம் வருது? இது எல்லாமே வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நமக்குள்ள கேட்கக்கூடிய அந்த சத்தத்துக்கு பேர் தாங்க உள்ளுணர்வு, இன்ட்யூஷன் சொல்லுவாங்க. உள்ளுணர்வுனா என்ன? நமக்குள்ள இருந்து வெளிவரக்கூடிய ஒரு விதமான சிந்தனைன்னு சொல்லலாம், இல்ல ஒரு விதமான உணர்வுன்னு சொல்லலாம். நமக்கு சரியா தப்பா அப்படின்றத வழிகாட்டுறதுக்காக நம்ம மனசு நம்ம கிட்ட பேசுற ஒரு மொழி தான் இன்ட்யூஷன் சொல்லுவாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஒருத்தரை மீட் பண்றோம்னு வைங்களேன், இது வரைக்கும் நம்ம அவரை பார்த்துக்கவே மாட்டோம். ஆனா அவரை பார்த்த அந்த நிமிஷமே அவரை நம்பலாமா வேணாமா அப்படின்றத நம்ம மனசு நம்ம கிட்ட தெளிவா சொல்லிடும். அந்த அளவுக்கு நம்ம உள்ளுணர்வுக்கு அவ்வளவு சக்தி இருக்குங்க. உள்ளுணர்வுன்றது ஒரு மாயெல்லாம் இல்லைங்க, அது உங்களோட மனசோட ஒரு குரல். உங்ககிட்ட உங்க வயிறு பேசுன்னு சொன்னா நம்புவீங்களா? உண்மைதாங்க. நம்மளோட எல்லா முக்கியமான தருணங்களிலும் நம்மளோட வயிறு நம்ம கிட்ட பேசிட்டு தான் இருக்கு. நம்ம தான் அதை கவனிச்சுக்கிறது இல்லை. இப்போ எல்லாருக்குள்ளேயும் இறைவன் வாழ்றான் அப்படின்றத சொல்றத கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்போ நமக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்கிற அந்த இறைவன் நம்ம கிட்ட பேசுற ஒரு மொழிதான் உள்ளுணர்வு. இப்போல்லாம் யாரும் நமக்குள்ள கேட்கிற அந்த உள்ளுணர்வை மதிக்கிறதே இல்லைங்க. அது என்ன சொல்ல வருதுன்றத கேட்கறதும் இல்லை. ஆனா நம்ம கேட்க மாட்டோங்கிறோமே அப்படின்றதுக்காக நம்ம உள்ளுணர்வு நம்ம கிட்ட பேசாம இருக்கானா? நிச்சயம் கிடையாது. அது ஏதாச்சும் ஒரு வழியில நம்ம கிட்ட பேசிட்டு தாங்க இருக்கு. யார் ஒருத்தர் ஒவ்வொரு செயலை செய்யறதுக்கு முன்னாடியும் அவங்களோட உள்ளுணர்வு கிட்ட, அதாவது அவங்க மனசுகிட்ட கேட்டு இந்த செயலை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி அவங்களுக்குள்ள என்ன கேட்குதோ அதன்படி செய்யறாங்களோ, அதன்படி நடக்கிறாங்களோ, அவங்களுக்கு வாழ்க்கையில வெற்றி மட்டும்தாங்க கிடைக்கும். நிறைய பேர் இதை உதாசீனப்படுத்திடுவாங்க. நமக்குள்ள ஒரு வாய்ஸ் கேட்கும், அதை அவங்க கண்டுக்கவே மாட்டாங்க, அதுக்கு ஆப்போசிட்டா செய்வாங்க. அதுக்கப்புறம் அதோட விளைவை நினைச்சு ரொம்ப வருத்தப்படுவாங்க. ஒரு உதாரணம் சொல்ற பாருங்க. இப்போ ஒருத்தர் ஒரு டீ கடையில டீ குடிச்சிட்டு இருக்காரு. ரொம்ப ரிலாக்ஸா உட்காந்து நல்லா பாட்டு கேட்டு நல்லா ரிலாக்ஸா உட்காந்து டீ குடிச்சிட்டு இருக்காரு. அந்த கடையில போனை அவர் பேசிட்டு கொஞ்ச நேரம் போன் பேசிட்டு அந்த டேபிள், அந்த டீ குடிக்கிற அந்த டேபிளுக்கு மேல அந்த போனை வச்சிடுறாரு. டீ எல்லாம் குடிச்சு முடிச்சுட்டு அமௌண்ட் எல்லாம் பே பண்ணிட்டு அவர் பாட்டு எழுந்து வந்துடுறாரு. அந்த டேபிள் மேல அந்த போன் அப்படியே இருக்கு. அவருக்கு நல்லா தெரியும், அந்த ஃபோனை அவர் டேபிள் மேலே வைக்கும் போதே அவங்களோட உள்ளுணர்வு அவர்கிட்ட சொல்லியிருக்கும், டேபிள் மேலே ஃபோனை வைக்காத, நீ நிச்சயமாக மறந்துடுவ அப்படின்ட்டு. ஆனால் அந்த குரலை அவங்க கேட்காம, அதை மதிக்காம, நீ என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறதுன்ற மாதிரி அந்த டேபிள் மேலே அவரோட ஃபோனை வச்சுட்டு நல்லா ரிலாக்ஸாக டீயை குடிச்சிட்டு நல்லா பாட்டை கேட்டு முடிச்சுட்டு அவர் கடையில் அமௌண்ட்டை கொடுத்துட்டு அவர் கிளம்பி வந்துடுறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு தான் கையில் ஃபோன் இல்லைன்றதே அவர் உணர்றாரு. திரும்ப ஓடி போய் பார்த்தா அந்த டேபிள் மேலேயே அந்த ஃபோன் இருந்துச்சுன்னா நமக்கு லக்கு, அப்படி இல்லைன்னா எடுத்தவனுக்கு கிடைச்சவனுக்கு லக்கு. ஸோ இன்கேஸ் ஒரு வேளை அந்த டேபிள் மேலே அதே இடத்துல அந்த ஃபோன் இருந்துச்சுன்னா அவர் என்ன நினைப்பாரு? எனக்கு அப்போவே தோணுச்சு இந்த டேபிள் மேலே வைக்க வேண்டாம் அப்படின்ட்டு, எனக்கு அப்போவே தோணுச்சு, அப்போவே ஒரு குரல் கேட்டுச்சு அப்படின்னு யோசிப்பாரு. அப்போவே தோணுச்சு, ஆனால் நம்ம ஏன் கேட்கல அது? இன்னொருத்தர் ஒரு ட்ரெஸ் கடையில் நிறைய கேர்ள்ஸ் எல்லாம் ட்ரெஸ் கடையில் ட்ரையல் ரூமில் நிறைய ட்ரெஸ் எல்லாம் போட்டு பார்த்துட்டு அந்த ட்ரையல் ரூம்லேயே ஃபோனை வச்சுட்டு வந்துடுவாங்க. அந்த ஃபோனை வைக்கும் போதே அவங்களுக்குள்ள ஒரு குரல் கேட்கும், இங்கே வைக்காத, நீ கண்டிப்பாக மறந்துடுவ அப்படின்ட்டு. ஆனால் அதுக்கு அவங்க மதிப்பு கொடுக்காம அந்த குரலை இக்னோர் பண்ணிட்டு நல்லா எல்லாத்தையும் ட்ரெஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு கரெக்டாக அந்த ட்ரையல் ரூமில் ஃபோனை வச்சுட்டு வந்துடுவாங்க. கடையை விட்டு கொஞ்சம் தூரம் நடந்ததுக்கப்புறம் தான் கையில் ஃபோன் இல்லை, ஃபோன் எங்கே வச்சோன்னு யோசிக்கும் போது தான் ட்ரையல் ரூம்லேயே ஃபோன் வச்சதே ஞாபகம் வரும். நிறைய பேருக்கு இந்த அனுபவம் இருக்கும். அவங்களுக்கு அப்போ தெரிஞ்சிருக்கும், நமக்கு அப்போவே தோணுச்சு இல்லை, இங்கே வைக்காத, நமக்கு அப்போவே யாரோ சொன்ன மாதிரி நம்ம மனசு சொல்லிச்சு இல்லை, ஆனால் நம்ம தான் கேட்கல அப்படின்ட்டு அதுக்கப்புறம் வருத்தப்படுவாங்க. ஆனால் அவங்க அந்த நிமிஷமே அந்த குரலுக்கு மதிப்பு கொடுத்து சரி வேண்டாம் இங்கே வைக்க வேண்டாம் அப்படின்னு நினச்சிருந்தாங்கன்னா அவங்க ஃபோனை அவங்க மிஸ் பண்ணியிருக்கிற அந்த வாய்ப்பை குறைச்சிருக்கலாம். ஸோ நிறைய பேர் இதே மாதிரி தாங்க, நிறைய உதாரணம் சொல்லலாம். நமக்குள்ள டெய்லியும் நம்ம உள்ளுணர்வு ஏதாச்சும் ஒரு நேரத்தில் பேசிட்டு தாங்க இருக்கு. நம்ம தான் அதை கேட்க மாட்டேங்கிறோம், அதுக்கு மதிப்பு கொடுக்க மாட்டேங்கிறோம், அதை கவனிக்க மாட்டேங்கிறோம்.
அதனால நம்மளோட உள்ளுணர்வு இவங்களுக்கு மனசுல இருந்து சொன்னா புரிய மாட்டேங்குதே, இவங்களுக்கு வேற எப்படி சொல்றதுன்னு யோசிச்சு நம்மளோட வயிறு இருக்குல்ல, வயிறு மூலமாகவும் இல்லை மற்ற உறுப்புகளோட உதவி மூலமாகவும் நம்ம கிட்ட பேச முயற்சி பண்ணுது. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்ற பாருங்க. ஏதோ ஒரு செயல் நீங்க செய்யறீங்கன்னு வைங்க, அந்த செயல் உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, உங்களை சார்ந்த எல்லாருக்குமே எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படுத்தாம அவங்களுக்கும் சந்தோஷமா இருக்குன்னு வைங்க. அந்த செயலை நீங்க செஞ்சதும் உங்களுக்கு அப்படியே புல்லரிப்பா இருக்கும். ரொம்ப சந்தோஷமா இருக்கும் போதெல்லாம் உங்களுக்கு வயிற்றுக்குள்ள ஏதோ ஒரு உணர்வு ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? வயிற்றுக்குள்ள ஏதோ பண்ணுதே அப்படின்ற மாதிரி. ஒன்றும் இல்லைங்க. இப்போ நீங்கள் உங்கள் ஆஃபீஸில் ரொம்ப பர்ஃபெக்டாக வேலை செய்கிறீங்க அப்படின்ட்டு உங்கள் மேனேஜர் வந்து உங்களுக்கு பார்த்து சொல்கிறாரு. நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு டைமில் சடனாக உங்களுக்கு ப்ரமோஷன் அப்படின்றத அவங்க சொல்கிறாருன்னு வைங்களேன், உங்களுக்கு அப்போ எப்படி இருக்கும்? இல்லை ஒரு எக்ஸாமில் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க, நீங்கள் எதிர்பார்க்கவே இல்லை, நான் ரொம்ப சுமாராக தான் எக்ஸாம் எழுதியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க, அப்போ எப்படி இருக்கும் அந்த உணர்வு உங்களுக்கு? வயிற்றுக்குள்ள ஏதோ ஒரு பட்டாம்பூச்சி ஓடுற மாதிரிலாம் இருக்கும்ல. சில பேருக்கு கண்ணீர்லாம் வர ஆரம்பிக்கிறோம், புல்லரிக்கும். இதோட அர்த்தம் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட இன்ட்யூஷன் தான் அந்த சந்தோஷத்தை உங்களுக்கு வெளிப்படுத்துது. மற்ற உறுப்புகளோட உதவி மூலமாக அதை உங்களுக்கு வெளிப்படுத்துது. வேர்க்குது, சில பேர் கண்ணில் தண்ணி வரும், புல்லரிக்கும் உடம்பெல்லாம், வயிற்றுக்குள்ள ஏதோ ஒரு சொல்ல முடியாத ஒரு உணர்வு ஏற்படும். இது எல்லாருக்கும் இந்த அனுபவம் இருக்கும். இதுக்கு பின்னாடி, இந்த எல்லா செயலுக்கும் பின்னாடியும் நம்மளோட உள்ளுணர்வு தான் நம்ம கிட்ட பேசிட்டு இருக்கு. இதுவே நீங்க ஒரு தப்பு செய்யறீங்கன்னு வைங்க, அதை செஞ்சா உங்களுக்கும் பாதிப்பு ஏற்படும், உங்களை சார்ந்தவங்களுக்கும் பாதிப்பு ஏற்படும் வைங்க. நீங்க ஒன்றும் இல்லைங்க, ஒரு பொய் சொல்றீங்க, இல்லை ஒரு சின்ன ஒரு பொருளை திருட போறீங்கன்னு வைங்க, நீங்க அந்த செயலை செய்யறதுக்கு முன்னாடியே உங்க உள்ளுணர்வு உங்ககிட்ட சொல்லிடும், இந்த மாதிரி செய்யாத, இது தப்பு அப்படின்ற ஒரு குரல் நம்ம மனசுல கேட்க ஆரம்பிச்சிடும். ஆனா நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம அந்த குரலை மதிக்க மாட்டோம், அது என்ன சொல்லுதுன்றத கேட்கவும் மாட்டோம். இவன் நம்ம பேச்ச கேட்க மாட்டேங்கிறானே, இவனை என்ன பண்றது அப்படின்னு சொல்லி நம்ம உள்ளுணர்வு, சரி மாட்டிக்கிட்டோம், நம்ம பேச்ச கேட்கல, மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி நம்ம உள்ளுணர்வு வேடிக்கை பார்க்க நம்ம பண்றதெல்லாம் நிச்சயம் பார்க்காது. இவனுக்கு நம்ம சொல்றது புரிய மாட்டேங்குது, இவனுக்கு புரியுற மாதிரி வேற எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சு நம்ம உடம்புல இருக்கிற மற்ற உறுப்புகளோட உதவி மூலமா நம்ம கிட்ட இதை செய்யாத அப்படின்றத சொல்ல முயற்சி பண்ணும். அதாவது நீங்க அந்த தப்பு செய்யும் போது உங்களுக்கு அப்படி வேர்த்து கொட்டும், உங்களோட இதயம் படப்படப்படன்னு அடிச்சுக்கும், உங்களோட வயிற்றுல ஒரு புளியை கரைச்ச மாதிரி ஒரு உணர்வு ஏற்படும், ஏதோ ஒரு கெட்ட உணர்வு அந்த மாதிரி உங்களுக்கு ஏற்படும். வயிறுல கை கால்லாம் நடுங்க ஆரம்பிக்கும், வார்த்தை வளரும். இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? நீங்க செய்யற அந்த செயல் தப்பு அப்படின்றத, அதை செய்யாத அப்படின்றத நம்ம உள்ளுணர்வு நம்ம கிட்ட சொல்ற விதம் தாங்க இது எல்லாமே. அது டைரக்டா சொல்லியும் நம்ம கேட்கல, அதனால இன்டைரக்டா வார்த்தை தடுமாறுறது, வயிற்றுக்குள்ள ஒரு மாதிரி புளிய கரைச்ச மாதிரி இருக்கிறது, படபடன்னு இருக்கிறது, வேர்த்து கொட்டுறது, இந்த மாதிரியாச்சும் இன்டைரக்டா சொல்லியாச்சும் உங்களை அந்த செயலை செய்ய விடாம அதை தடுக்குது. இதுவே இந்த மாதிரிலாம் உங்களுக்கு ஒரு உணர்வு ஏற்பட்ட உடனே அந்த தப்பை செய்யாம, சரி வேண்டாம், நமக்கு ஒரு மாதிரி ஏதோ ஒரு மாதிரி படபடன்னு இருக்கு, செய்ய வேண்டாம் அப்படின்னு நீங்க செயலை செய்யாம விட்டு பாருங்க, உடனே உங்களுக்கு கை நடுக்கும் அப்படி குறைஞ்சி, படப்படப்பெல்லாம் குறைஞ்சி, உங்களுக்கு அவ்வளோ ரிலாக்ஸா இருக்கும். ஏன் அப்படி இருக்கு? முன்னாடி இருந்த படபடப்பு இப்ப ஏன் இல்லை? முன்னாடி வேர்த்து கொட்டினது இப்ப ஏன் கொட்ட மாட்டேங்குது? உங்களை அந்த தப்பை செய்ய விடாம உங்க உள்ளுணர்வு தடுத்ததால உங்களை அவ்வளோ ரிலாக்ஸா, உங்க உள்ளுணர்வு அவ்வளோ ரிலாக்ஸா உங்களை உணர வைக்குது. ஸோ ரெண்டே விஷயம் தாங்க, நம்ம உள்ளுணர்வு நம்ம கிட்ட எப்பவுமே சொல்றது 2 விஷயம்தான். ஒன்று, செய், இது நல்லா இருக்கும், இது சரியா வரும், இது நீ செய், தாராளமா செய், நம்பிக்கையோடு செய். இன்னொன்று, செய்யாத, இது தப்பு. இது 2 விஷயம் தான் நம்ம உள்ளுணர்வு, நம்ம மனசு நம்ம கிட்ட எப்பவுமே சொல்லிக்கிட்டே இருக்கும். இதை பண்ணு, இது பண்ணாத, இதை செய், இதை செய்யாத, இவ்வளோதான் சொல்லும், வேற டீட்டெயிலாக அதை எக்ஸ்பிளைன் பண்ணாது. ஸோ நீங்கள் எந்த ஒரு செயலை செய்யறதுக்கு முன்னாடியும் உங்கள் மனசாட்சி கிட்ட, உங்கள் மனசு கிட்ட கேளுங்க, இதை நான் செய்யலாமா அப்படின்ட்டு. நிச்சயம் உங்கள் மனசு உங்களுக்கு நல்லதை மட்டும்தான் சொல்லும். நம்ம நிறைய பேர்கிட்ட ஒப்பீனியன் கேட்போம், இதை நம்ம செய்ய போகிறேன், இதுக்கு என்ன பண்ணலாம், நீங்கள் ஒரு சஜஷன் சொல்லுங்கள், நீங்கள் ஒரு ஐடியா கொடுங்க, மற்றவங்க எல்லாருக்கிட்டையும் கேட்போம். நம்ம மனசாட்சி நம்ம கிட்ட சொல்கிறத நம்ம கேட்கவே மாட்டோம், அதுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸே கொடுக்க மாட்டோம். ஆனால் இனிமேல் அப்படி பண்ணாதீங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் மனசுக்கிட்ட கேளுங்க, உங்கள் மனசு உங்களுக்கு எது நல்லதோ அதை மட்டும்தான் கொடுக்கும், அதை மட்டும்தான் உங்களுக்கு சொல்லும்.
இப்போ நீங்கள் ஒரு தொழில் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னு வைங்களேன், இல்லை ஒரு புதுசாக ஒரு லேண்ட் ஒன்று வாங்க போகிறீங்க, இல்லை உங்களுக்கு ஒரு திருமணம் வரன் வந்திருக்கு, அவங்களுக்கு சம்மதம் சொல்லணும், ஒரு எக்ஸாமுக்கு புதுசாக ட்ரை பண்ண போகிறீங்க, இல்லை உங்ககிட்ட ஒருத்தர் ப்ரப்போஸ் பண்ணியிருக்காரு, அவருக்கு ஏதாச்சும் ஓகே சொல்லணும். இந்த மாதிரி எந்த சுச்சுவேஷனாக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும் இதை செய்யலாமா இல்லை வேண்டாமா அப்படின்ட்டு உங்ககிட்ட நீங்களே கேளுங்க. உங்கள் மனசாட்சி கிட்ட கேளுங்க. உங்கள் மனசாட்சி என்ன சொல்லுது அப்படின்றத ஒரு 5 நிமிஷம் காது கொடுத்து கேளுங்க. நிச்சயம் உங்களுக்கு அது நல்லது தான் சொல்லும். அதன்படி நீங்கள் நடந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது மட்டும்தான் நடக்கும். உங்களுக்கு நல்ல உணர்வுகள் ஏற்படுது அப்படின்னா அந்த செயலை நீங்கள் தைரியமாக தாராளமாக செய்யலாம். இல்லைங்க, உங்களுக்குள்ள ஒரு டவுட்டாக இருக்குது, ஒரு மாதிரி வயிற்றுக்குள்ள ஏதோ ஒரு சென்சேஷன் ஏற்படுது, படப்படன்னு இருக்குது அப்படின்னா அது எதுவாக இருந்தாலும் இல்லைங்க என்னால் முடியாதுன்னு சொல்லி அவாய்ட் பண்ணிடுங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. ஒரு பிரச்சனையோட எண்ட் ரிசல்ட், அதோட எண்ட் என்னவா இருக்குன்றத நமக்கு இப்போ சொல்ல தெரியாது, நமக்கு தெரியாது அது. ஆனால் நமக்குள்ள இருக்கிற உள்ளுணர்வுக்கு அதை தெரிஞ்சுக்கு அது என்ன நடக்கும் பின்னாடி அப்படின்ற ஒரு அந்த தெரிஞ்சுக்கிற பவர் இருக்குது. ஸோ ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அது கடைசியாக இப்படி தான் போய் முடியுன்றதை முன்னாடியே கெஸ் பண்ணி தான் நம்ம மனசாட்சி நம்மக்கிட்ட பேசுவோம், இதை செய், இதை செய்யாத அப்படின்றத. ஸோ ஒரு முடிவு எடுக்காமல் குழப்பமாக இருக்குது, இல்லை கொஞ்சம் டவுட்டாக இருக்குது, ஒரு மாதிரி சங்கடமாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது, எனக்கு கிளியராக முடிவு எடுக்க தெரியலை, இந்த மாதிரிலாம் உங்களுக்கு தோணுச்சு, சைடில் கூட இருக்கிறவங்க அக்கம் பக்கம் இருக்கிறவங்க எல்லாமே குழப்பி விடுறாங்க, ஒரு கிளியரான ஒரு டெசிஷன் எடுக்க முடியலை அப்படின்னு தோணுவதெல்லாம் கண்ணை மூடி உங்கள் உள்ளுணர்வு, உங்கள் மனசு உங்ககிட்ட என்ன சொல்லுதுன்றதை காது கொடுத்து கேளுங்க. உங்களுக்கு எது நல்லதோ அதை மட்டும்தான் உங்கள் இன்ட்யூஷன் எப்போவுமே உங்களுக்கு சொல்லும். ஒரு வேளை இல்லை என்னோட உணர்வு நிலை சரியில்லை அப்படின்னு நீங்கள் செய்ய வந்த விஷயத்த ஒரு வேளை செய்யாமல் விட்டுட்டீங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு வர இருக்கிற பெரிய ஆபத்துலேருந்து நீங்கள் தப்பிச்சிட்டிங்கன்னு அர்த்தம். அது உங்களுக்கு அப்போ புரியுமானா அப்போ உங்களுக்கு புரியாது. கொஞ்ச நாள் கழிச்சு அதை ரியலைஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கே புரியும், நம்ம அப்போவே அதை செய்யாமல் விட்டுட்டோம், பரவாயில்ல, நம்ம மனசு நம்மக்கிட்ட நல்லதான் சொல்லியிருக்கு அப்படின்றத பின்னாடி தான் உங்களுக்கு அது புரியும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இனிமேல் உங்கள் உள்ளுணர்வு என்ன சொல்லுதுன்றதை கேட்டுட்டு அதன்படி செய்யுங்க. யார் ஒருத்தர் உங்களோட உள்ளுணர்வு சொல்கிறத மட்டும் கேட்டு செய்கிறாங்களோ உங்கள் வாழ்க்கையில் தோல்வின்ற பேச்சுக்கே இடம் இருக்காதுங்க. உங்களுக்கு நல்லது மட்டும்தான் நடக்கும். நிறைய இந்த ஜோஷம் பார்க்குறவங்க, இந்த மைண்ட் ரீட் பண்ணுறவங்க, ஜாதகம் பார்க்குறவங்க, இவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? நீங்கள் சொல்லக்கூடிய விஷயத்த அவர் உள்வாங்கிக்கிறாரு. அவரோட இன்ட்யூஷன், அவரோட உள்ளுணர்வு என்ன சொல்லுதோ அதை தான் உங்ககிட்ட சொல்கிறாரு. அதை தான் நீங்கள் அவரோட வாக்கு மாதிரி குறி சொல்கிறவங்களாம் அந்த மாதிரி வாக்கு சொல்லுவாங்கல்ல, உங்களோட கஷ்டத்தை நீங்கள் சொல்கிறீங்க, அவங்களோட இன்ட்யூஷன் அதுக்கு என்ன ஆன்சர் பண்ணுதோ அந்த ஆன்சர் அவங்க பண்ணுறாங்க. நீங்கள் அதை நல்ல வாக்காக இருக்குது இல்லை கெட்ட வாக்காக இருக்குன்னு சொல்லி ஏற்றுட்டு நீங்கள் வந்துடுறீங்க. இதுவே தான், இது இன்னொருத்தவங்க கிட்ட போய் தான் நம்ம கேட்டுக்கணுன்ற எந்த ஒரு தேவையும் கிடையாது. எல்லாருக்குள்ளேயுமே மனசாட்சி இருக்குது, எல்லாருக்குள்ளேயும் அந்த இன்ட்யூஷன்ற பவர் எல்லாருக்குள்ளேயுமே இருக்குது. ஸோ உங்களுக்கு எந்த சுச்சுவேஷனாக இருந்தாலும் உங்கள் மனசாட்சி என்ன சொல்லுதோ அதன்படி கேட்டு செய்யுங்க, உங்களுக்கு சக்ஸஸ் மட்டும்தான் கிடைக்கும். ஸோ நம்மளோட இன்ட்யூஷன் பவர், நம்மளோட உள்ளுணர்வோட சக்தியை இன்னும் அதிகப்படுத்துறதுக்கு நம்ம என்னெல்லாம் செய்யலாம்? சில ப்ராக்டிஸ்லாம் பண்ணோன்னா நம்மளோட அந்த ஏன்னா பவரை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்திக்க முடியும். அது என்னென்னு பார்க்கலாம். டெய்லி மெடிடேஷன், ஒரு 5 நிமிஷம் அமைதியாக உட்காருங்க, கண்ணை மூடி ரிலாக்ஸாக உட்காருங்க, எதை பற்றியும் யோசிக்காதீங்க, அமைதியாக உங்கள் மூச்சு உள்ளே போகிறதையும் வெளியில் வரதை மட்டும் கவனிங்க. டெய்லி ஒரு 5 நிமிஷம் இப்படி ஸ்டார்ட் பண்ணுங்கள், டெய்லியும் பண்ணுங்கள், தொடர்ந்து பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஸ்பீக் வித் யுவர் மைண்ட் வென் சைலண்ட். அதாவது ரொம்ப அமைதியாக இருக்குன்னா உங்கள் மனசுக்கிட்ட, உங்கள் மைண்ட் கிட்ட நீங்கள் பேச்சு கொடுக்க ஆரம்பிங்க, பேச பழகுங்க, உங்கள் மனசாட்சி கிட்ட பேசுங்க, கண்ணாடியை பார்த்து கூட நீங்கள் பேசலாம், அந்த மாதிரி உங்களோட நீங்கள் பேசுங்க. நெக்ஸ்ட்டு லிசன் யுவர் சப்கான்ஷியஸ் வேர்ட்ஸ். உங்கள் மனசு நீங்கள் கேட்குற கேள்விக்கு என்ன அதை ஆன்சர் பண்ணுது அப்படின்றத காது கொடுத்து கேளுங்க. நம்ம மனசாட்சி நமக்கு நல்லதான் சொல்லுன்ற நம்பிக்கை இருக்கணும். அது என்ன சொல்ல வருது அப்படின்றத காது கொடுத்து கேளுங்க ஃபஸ்ட்டு. அண்ட் ஃபைனல், ட்ரஸ்ட் யுவர் இன்ட்யூஷன். நீங்கள் அதை முழு மனசோட நம்புங்க. நம்ம மனசுக்கு நம்மக்கிட்ட சும்மா சொல்லுவோம், எது சொல்கிறத நம்ம எப்படி நம்புறது, இந்த மாதிரி எப்பவுமே டவுட் வச்சுக்காதீங்க. உங்கள் மனசாட்சியை முழுசாக நீங்கள் நம்புங்க, உங்களுக்கு அது நல்லதை மட்டும்தான் சொல்லும்.
ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி மெடிடேஷன் பண்ணுங்கள். உங்கள் மனசு அமைதியான இடத்துல உங்கள் மனசாட்சியோட பேசுங்க. உங்கள் மனசு உங்ககிட்ட என்ன சொல்லுதுன்றதை காது கொடுத்து கேளுங்க. நம்பிக்கையோடு இருங்க. உங்கள் மனசாட்சியிலேருந்து ஒரு பதில் வருது அப்படின்னா அது நிச்சயம் நல்லதாக தான் இருக்குன்றத மனசார நீங்கள் நம்புங்க. உலகம் என்ன சொல்லுதுன்றதை கேட்குறத விட உங்கள் உள்ளுணர்வு என்ன சொல்லுது, உங்கள் மனசாட்சி என்ன சொல்லுது அப்படின்றத கேளுங்க. உங்களுக்கு எல்லா விஷயத்துலையும் அது வெற்றி தான் கிடைக்கும். இனிமேல் எந்த ஒரு செயலாக இருந்தாலும் சரி, அது நல்ல செயலாக இருந்தாலும் சரி, இல்லை கெட்ட செயலாக இருந்தாலும் சரி, உங்கள் மனசாட்சிக்கிட்ட ஃபஸ்ட்டு சொல்லுங்கள், நான் இதை செய்ய போகிறேன், இதை செய்யலாமா வேண்டாமா அப்படின்றத நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களுக்குள்ளே கேளுங்க. உங்களுக்குள்ளே இருந்து என்ன பதில் வருதோ அதன்படி செய்யுங்க. அந்த செயலை செய்யறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நல்ல விதமாக உங்களை உணர வைக்கிறது, நல்லா இருக்கு, எனக்கு கம்ஃபர்ட்டாக இருக்குன்னா நீங்கள் தாராளமாக செய்யலாம். இல்லை அதை செய்யறதுக்கு முன்னாடி ஒரு மாதிரி எனக்கு படப்படன்னு வருது, இல்லை வயிற்றுக்குள்ள ஏதோ ஒரு மாதிரி பண்ணுது அப்படின்லாம் தோணுச்சுன்னா தயவு செஞ்சு அந்த விஷயத்தை நீங்கள் செய்யாதீங்க. இது நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். எல்லா விஷயத்துலையுமே நீங்கள் இதை அப்ளை பண்ணி பாருங்கள். உங்கள் உள்ளுணர்வு எப்போவுமே உங்களுக்கு கூடவே ஒரு துணையாக, ஒரு சப்போர்ட்டாக எல்லா விஷயத்துலையும் உங்களுக்கு கை கொடுக்கும். ஸோ இனிமேல் நீங்கள் எது செய்யறதா இருந்தாலும் உங்கள் உள்ளுணர்வோட அதோட வழிகாட்டுதலின் படி செய்யுங்க. உங்களுக்கு வாழ்க்கையில் வெற்றி மட்டும்தான் நிச்சயமாக கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ நம்பிக்கையோடு செய்யுங்க. உங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு உள்ளுணர்வு மேலே நம்பிக்கை இருக்கா இல்லையன்றதை கீழே உங்களுக்கு கருத்துக்களை பதிவு செய்யுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.